ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆரி ஃப்ரேமில் எப்படி நாடா சுற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆரி ஸ்டாண்டோட ஃப்ரேமில் தான் நம்ம இப்போ நாடா சுற்ற போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஸ்டாண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்ரேமில் நாடா சுற்றுறதுக்கு 3 பொருள் நமக்கு தேவை. ஒன்று இந்த ஃப்ரேம், ரெண்டாவது க்ளூ, மூணாவது நாடா. இந்த நாடா தான் நம்ம வாங்கணும். ஓகே, நம்ம இந்த ஃப்ரேம் வாங்கும்போதே டேமேஜ் ஆகாத ஃப்ரேமாக வாங்கிக்கோங்க. ரிங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கா அண்டு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. எங்கேயும் பிசுறு தெரியாமல் வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரேம் உடையாமல் பிசுறு எதுவும் இல்லாமல் வாங்கிக்கணும். இது என்னோடய பழைய ஃப்ரேம் உடஞ்சிருச்சு, வீடியோவுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வாங்கக்கூடாது. இது அவுட்டர் லைன். இந்த ஃப்ரேமில் நம்ம நாடா சுற்ற மாட்டோம். இன்னர் லைனில் தான் நம்ம நாடா சுற்றணும். ஃப்ரேமில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம க்ளூ ஒட்டலாம். நான் இப்போ இந்த இடத்துல ஒட்டுறேன் பாருங்கள். க்ளூவை நல்லா ஒட்டிட்டு அதுக்கு மேலே நாடா வச்சு லைட்டாக இந்த சைடும் க்ளூ போட்டு நல்லா அமுத்தி நாடாவை ஒட்டி விட்டுறணும். ஒட்டி நல்லா காய வைக்கணும். இழுத்துட்டு வந்துடும், அழுகாமல் பார்த்து மெதுவாக நல்லா ஒட்டி அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒட்டிக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் காய விடணும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி 2 கையிலையும் வச்சு ப்ரெஸ் பண்ணி காய வைக்கணும். இப்போ க்ளூ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரைட் சைட் பார்த்து மெதுவாக சுற்றணும். கொஞ்சம் தள்ளி ஒன்று மேலே ஒன்று லைட்டாக வச்சு அப்படியே ஃப்ரேம் ஃபுல்லாக நம்ம சுற்றணும். ரொம்ப மேலே மேலே வச்சு சுற்றிட்டிங்கன்னா ஃப்ரேம் உள்ளே போகாது அண்டு ஃப்ரேம் உடஞ்சி போயிடும். கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து சுற்றணும். நான் எப்படி சுற்றி காட்டுறனோ அதே மாதிரி நல்லா இறுக்கமாக பிடிச்சி சுற்றணும். நம்ம இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது எக்ஸஸாக இருக்கிற நாடா நம்ம சுற்றிட்டுருக்க ஃப்ரேம்குள்ளே சிக்கல் விழுந்த மாதிரி வந்துடும். அதை நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி அழுங்காமல் எடுத்து விட்டுருங்க.
ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம ரைட் சைடு மெதுவாக பொறுமையாக நல்லா இறுக்கமாக சுற்றிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி சிக்கு விழுந்தால் அழுங்காமல் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எடுத்து விட்டுருங்க. இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றணும். நான் சுற்றி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்கள். சுற்றிட்டேன். இப்போ இந்த கொஞ்சத்தை மட்டும் அதே மாதிரி மெதுவாக லைட்டாக மேலே வச்சு நம்ம ரைட் சைடு அழுங்காமல் திருப்பி திருப்பி சுற்றிட்டு வரணும். இப்போ நம்ம சுற்றிட்டோம். அந்த கடைசி எட்ஜில் இந்த மாதிரி ஒரு சுற்றி சிசர் வச்சு அழுங்காமல் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. நான் கட் பண்ணுவேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி நல்லா இறுக்கமாக பிடிச்சி கட் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடணும். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தடு தான். இந்த மாதிரி க்ளூ போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒன் டே ஃபுல்லாக காய வைக்கணும். அப்போ தான் ஃப்ரேம் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம ஃப்ரேமில் ஏன் நாடா சுற்றுறோன்னா துணியை வந்து நம்ம இழுத்து தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போது லைட்டாக கிழிஞ்சிரும், இல்லைன்னா டேமேஜ் ஆயிரும், ஒரு மாதிரி நெகிழ்ந்து போன மாதிரி துணி வந்து இருக்கும். அதனால தான் நம்ம ஃப்ரேமில் வந்து நாடா சுற்றுறது. ஒன் டே ஃபுல்லாக காஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரேம் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த அவுட்டர் ஃப்ரேமில் இருக்க ஹூக்கில் ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நாடா சுற்றின ஃப்ரேம் எடுத்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். உள்ளே கரெக்டாக போயிடும். நான் சுற்றின மாதிரியே நீங்கள் சுற்றி இருந்தீங்கன்னா உள்ளே ஃப்ரேம் வந்து போயிடும். அப்படி போகலை அப்படின்னா நீங்கள் நாடா வந்து ஒன்று மேலே ஒன்று டைட்டாக சுற்றிருப்பீங்க. அதனால தான் ஃப்ரேம் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். அப்புறம் நம்ம மறுபடியும் பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். உள்ளே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஃபுல்லாக காட்டுற பாருங்கள் ஃப்ரேமை எப்படி கரெக்டாக உள்ளே போயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் சுற்றுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லைனா யூடியூப்பில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.